ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோவில் வந்து கங்குவா படத்தில் ரீசெண்டாக வெளியாகி இருக்கு இல்லைங்களா, ஃபயர் சாங். அந்த சாங்கை டீகோட் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பேர் இதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சாங்குக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து கங்குவா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கங்கு அப்படின்னா தமிழில் நெருப்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கங்குவா அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி பவர்ஸ் கொண்ட ஒரு மனிதன். இங்கிலீஷில் சொல்ல போனால் த மேன் வித் த பவர் ஆஃப் ஃபயர் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஃபயரை பற்றி வெளியிட்டிருக்காங்க. இந்த பாட்டில் வந்து தமிழ் வார்த்தைகள் முழுக்க தமிழ் வார்த்தைகள் மட்டும்தான் இந்த பாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். பாட்டை பற்றி பல தரப்புகள்லேருந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தூய தமிழ் வார்த்தைகள் எல்லாமே. ஸோ பாட்டு புரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே, மாய நெருப்பே மலை நெருப்பே, பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே காட்டு நெருப்பே. ஸோ தீமுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியலாக வந்து நெருப்பை பற்றி அவங்களுக்கு நெருப்பை பற்றி பாராட்டி எப்படி நீ தோன்றுன, ஸ்டார்டிங்லேருந்து நீ எப்படி எங்கள் கூட இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி யாமே யாமின்னு ஒரு வரி வந்திருக்கு. இது வந்து தமிழை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லா பாஷைகளுக்கும் முன்னாடி தோன்றின முதல் பாஷை அப்படிங்கிறது நம்ம தமிழ் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, தமிழ் வந்து முதல் பாஷையாக வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒத்துக்கலாங்க. ஆனால் எப்படி கல் மண் தோன்றதுக்கு முன்னாடி எப்படி தமிழ் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பழைய இலக்கியத்துக்கு போகணும். ஆக்சுவலி புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து 9வது செஞ்சுரியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது எழுதினவர் பேர் வந்து வானவர் மருமான் ஐயனார் இருந்தனர். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா, புறப்பொருள் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் இலக்கணம். ஸோ இதை வந்து தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தமிழில் யூஸ் பண்ண ஒரே ஒரு நூல் அப்படின்னா இந்த நூல் மட்டும்தான். இந்த நூலில் சூத்திர விளக்க பாடல் 35வது பாடலில் கரந்தை படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படலம் இருக்கு. அதில் 4 வரிகள் கொடுத்துருக்காங்க. பொய் அகல நாளும் புகழ் வினைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாயிலோடு முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இதுல கடைசி 2 லைன் பாத்தீங்கன்னா இந்த 2 லைனை தான் கங்குவா பட பாடல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே. கல் மண் அப்படிங்கிறது எதுனா, நமக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சுப்போம் இல்லைங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து கல் அப்படிங்கிறது குறிஞ்சியை குறிக்குது, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ மலை வந்துருச்சு, நமக்கு மலை தோன்றிடுச்சு, ஆனா எங்களுக்கு மண்ணு தோன்றல. மருதம் அதாவது மண்ணே எங்களுக்கு தோன்றல. ஸோ கல் தோன்றி ஆனா மண்ணு தோன்றாம இருந்த அந்த காலம், அந்த இடைப்பட்ட காலத்துல தான் வந்து தமிழ் தோன்றியிருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு வரி இருக்கு. அது என்ன வாளோடு முன் தோன்றி அப்படின்னா, பிறக்கிறப்ப வாளோட பிறந்தாங்களா அப்படின்னா, அதாவது அந்த காலத்துலலாம் வந்து அவங்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிறது அவங்க எல்லைகளை காக்கிறதும் அவங்களுடைய கால்நடைகளை காக்கிறதும். ஸோ அவங்க எல்லைகளுக்கும் கால்நடை அப்படிங்கிறது வளர்ப்பு பிராணிகள், அது 2ஐயும் காக்கிறது தான் அவங்களுடைய தலையாய கடமையா இருந்திருக்கு. ஸோ அதை காக்கிறதுக்காக வாளோட பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த வரி வந்து என் தோன்றா காலத்தே எண்ணிக்கை பார்த்து கூடி யாமே யாமே. இதுல வந்து யாமே யாமே அப்படின்னு எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காங்க. யாமே அப்படின்னா நம்ம தான், நாமே அப்படிங்கிறது தான் அவங்க யாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என் தோன்றா காலத்தை எண்ணிக்கை பார்த்து கூடினா என்ன அப்படின்னா, தமிழை வந்து எல்லா நம்பர்ஸுக்குமே வந்து ஒரு ஈக்குவலண்ட் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நமக்கு லேக்கு க்ரோரு அந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு அவ்வளோ ஃபெமிலியராக இருக்காது. தமிழையுமே நமக்கு அதுக்கு தாண்டின வார்த்தைகள் ஃபெமிலியராக இருக்காது. பட் இங்கிலீஷை விட தமிழை தான் வந்து அந்த பெரிய நம்பர்ஸுக்கெல்லாம் எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட் வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி வந்து அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேக்ட். ஆக்சுவலி 10 கோடி அப்படிங்கிறது அற்புதம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. கும்பம், கணம், கற்பம், பூரியம், சங்கம், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய எண்களுக்கெல்லாம் கூட எங்க தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. அதோட சேர்த்து அவங்க தமிழ் லெட்டர்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் லெட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இந்த க அந்த மாதிரியே வரும் 1 2 3 4 இருக்கு. ஸோ அந்த டயத்துல வந்து நாங்கள் எண்ணிக்கையை பார்த்தோம். அந்த டயத்துல நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷனை வச்சிருந்திருக்கோம் தமிழ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் ஹைலைட் என்னன்னா, எங்கேயுமே தமிழ் இனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் பாட்டு முழுவதுமே வந்து நம்ம தமிழை பற்றி தான் இருக்கு. அடுத்து வந்து ஆதித்தி சுடர் வெள்ளம் அணையாமல் பார்த்த குடி, தீமென்று தீத்தின்று தீக்காடாய் வாழும் குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, சுடர் வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை வந்து பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா திருவாசகத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. திருவாசகம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிவபெருமானுக்காக எழுதப்பட்டது. ஸோ அந்த சிவபெருமானோட அருளை வேண்டி எழுதப்பட்டதுல சுடர் வெள்ளம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வரிகள் வந்து வா இரு தோள் எடுத்து வா, குருவாள் எடுத்து வா, ஒரு சூளுரைத்து வா அப்படின்னு.
அதாவது இது வந்து அந்த போறப்போ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க இல்லைங்களா, போர் போர் அப்படி அந்த மாதிரி. நீ வந்து இந்த மாதிரி இதை எடுத்து அதாவது இரு தோல் எடுத்து வா அப்படிங்கிறது, நீ போருக்கு தயாராகி வா. குருவாள் அப்படிங்கிறது லைக் நார்மலா நீல வாள் இருக்கும், அது அல்லாத குருவாள். குருவாள் எடுத்து வா, சூளுரைத்துவானா சபதம் போட்டுவா, நீ நம்ம ஜெயிக்கிறோம் அதுல கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சபதம் போட்டுவா அப்படிங்கறத இந்த வரிகளுடைய அர்த்தம். அடுத்து எல்லாமே வந்து லைக் தமிழ் வந்து எப்படி எல்லா விஷயங்களையுமே தாண்டி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இடி இடித்தது, மழை அடித்தது, புயல் அடித்தது, பொறி விழுந்தது, வாம் எரிந்தது. பொறி விழுந்ததுன்னா அந்த இது வான்கல் அது விழுகுது, வாம் எரிந்தது, நிலம் சரிந்தது. ஸோ சீசன்ஸ் மாறி இருக்கு, நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. பருவநிலை மாற்றங்களை தாண்டி வாழ்க்கை முறை மாற்றங்கள் நடந்திருக்கு, நிறைய போர் வந்திருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தமிழ் நிற்கிது. தமிழ் வந்து மேலேறி வந்த இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தமிழ் வந்து நிற்கிது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தங்கள். அடுத்து வந்து வன்னிமர கிளை அதிர வாரணங்கள் அணித்திரள கன்னிமூல கவுளி ஒன்று காலம் சொல்லுதே அப்படின்னு ஒரு வரி இருக்கு. ஆக்சுவலி வன்னிமரம் அப்படிங்கிறது இந்த காலத்துல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வன்னிமரம் அப்படிங்கிறது இப்போ ஒரு வெரி பாப்புலர் பரிகார மரம். ஆக்சுவலி வன்னிமரம் வந்து துர்க்கைக்குரிய மரம். அது வந்து நம்ம போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்காகவும் போரில் ஜெயிக்கிறதுக்காகவும் தான் வன்னி மரத்தை கும்பிடுவாங்க. ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் எல்லாம் அவங்களுடைய வெப்பன்ஸை ஒரு வன்னி மரத்தில் தான் வச்சுட்டு போனாங்க, மறைச்சு வச்சுட்டு போனாங்க. அந்த வனவாசம் போகும் முன்னுக்கூட்டி அவங்களுடைய வெப்பன்ஸ் இந்த வனவாசத்தில் கடைசி ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, எல்லாமே மறைஞ்சு வாழ்றது. ஸோ அந்த டயத்தில் வந்து ஒரு வன்னி மரத்தில் தான் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுட்டு அவங்க போனாங்க. ஏன்னா வன்னி மரத்தை வேண்டி நாங்கள் இந்த மாதிரி போகிறோம், நீ எங்களை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சாமி மாதிரி வேண்டி கும்பிட்டு போகிறதா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வன்னிமர கிளை எதிர வாரணம் அப்படிங்கிறது யானை. நமக்கு தெரிஞ்சிருக்கும், வாரணம் 1000 படம் வந்ததுனால நமக்கு வாரணம் அப்படிங்கிறது யானை. ஸோ யானை அணித்திரள கன்னிமூல கவுளி அப்படிங்கிறது பள்ளி. இதில் இந்த விஷுவல்லே அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மூலையில் நின்று அது கத்துனா ஒரு நல்ல சகுனம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இது காலம் சொல்லுது, ஸோ இவ்வளோ நல்ல சகுனங்கள் இருக்கு, நீ வந்து போருக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் இதில் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டுடைய டீகோடிங். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.